ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா புரியும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் கட்டிங்லேருந்து நான் எடுத்து வச்சது தான். இதோட மதர் பிளான்ட் வந்து நான் டெரஸில் வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நாட்டு ரோஸும் பன்னீர் ரோஸும் தான் நல்லா வரும், ஹைப்ரிட் வெரைட்டி வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வரும்னு சொன்னேன். அதனால் வந்து அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரோஸ் காமிக்கிறேன். இது வந்து எங்கிட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இந்த ரோஸ் செடி பாருங்கள், எவ்வளவு பூக்களும் முட்டுக்களுமா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாஃப்ட் ப்ரூன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பூ பூத்து முடித்த பின்னாடி கட் பண்ணி விட்டோம். அந்த ப்ரூன் பண்ணின இடத்துலேருந்து பாருங்கள் எத்தனை தளிர்கள் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம செடிகள் பூத்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து அதை ப்ரூன் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நிறைய நியூ ஷூட்ஸ் கண்டிப்பாக வரும், அதிலேருந்து மொட்டுகள் நிறைய வரும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தாக, இது வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான். ஸ்டெம் கட்டிங்லேருந்து எப்படி புது செடி உருவாக்குறது, சாலிடான ஃபெர்டிலைசர் என்னென்ன கொடுக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கலாம், ஹோம்மேட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 days பிஃபோர் இந்த மாதிரி ரோஸ் பூத்திருந்த செடி தான் இது. இது வந்து பன்னீர் ரோஸ். இதுவும் நான் கட்டிங்லேருந்து எடுத்து வச்சது தான். எனக்கு வந்து இது நான் வச்சு 4 years மேலே ஆகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி கிடையாது. இதெல்லாம் நாட்டு ரோஸுங்கிறனால இது எல்லாருமே நல்லா வளர்த்தலாம். அதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ண கட்டருங்க. இந்த மாதிரி கட்டர் வந்து நீங்கள் ரோஸ் ப்ரூன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டெம்ஸ் வந்து கசகசன்னு ஆகக்கூடாது, ஒரு கட்லையே வந்து கரெக்டாக கட் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து இது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட டெட்டால் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ அந்த ரோஸ் பூத்து காஞ்சே போயிடுச்சு. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரூன் பண்ணி ஆகணும். இந்த இலைகளில் வந்து லேசாக லீஃப் கர்ல்ஸ் இருக்குது, அதுக்கு நான் இப்போ தான் ஃபெர்டிலைசர் போட்டு விட்டுருக்கேன். இதில் பாருங்கள் எத்தனை மட்டும் பிடிச்சிருக்குன்னு. இந்த பாட்டை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் தான் கீழே கிடக்கும், அவ்வளோ பூ இருந்துச்சு. இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இதை ப்ரூன் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்ஸ் வரும், அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வரும். இப்போ இந்த பன்னீர் ரோஸில் இவ்வளோ ரோஸஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம பன்னீர் சிரப், ரோஸ் சிரப் எப்படி தயாரிக்கலாங்கிறதும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெம்ஸை வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து என்னை விட ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு, அதனால் இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் ஹைட் வந்து நான் கட் பண்ண போகிறேன். உங்கள் செடி சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் புது தளிர்கள் இதிலெல்லாம் வருது, அதனால் இதை நம்ம டச் பண்ண வேணாம். அதே மாதிரி செடிகள் கீழே பார்த்திங்கன்னா நல்லா கேப் இருக்க மாதிரி, நல்லா ஏர் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம சுற்றி எல்லாத்தையும் இப்போ கட் பண்ண போகிறோம். 1 by 1 பார்க்கலாம், பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் கட் பண்ணிடலாம். இந்த ஸ்டெம் கட் பண்ணும்போது 40 degreeயில் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரே கட்டில் வந்து அது கட் ஆகணும், கசகசன்னு ஆக்கிடாதீங்க.
வாய்ப்பு இருக்குது. இந்த சன்னமாக இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து நாட்டு ரோஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஹைப்ரிட் ரோஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த ஸ்டெம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, ரொம்ப நாளான செடி இது. இதிலிருந்து நான் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். மறுபடியும் எடுத்து எதுலையாவது நம்ம நட்டு வச்சோம்னா அதில் வர்றது கண்டிப்பாக வளரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டெம் வந்து காஞ்சிட்டு வருது. இதையெல்லாம் நம்ம பார்த்து அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுறணுங்க, இல்லைன்னா நம்ம செடியே காஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லாவே இந்த இடம் காஞ்சிருக்கு. இது நான் ஒரு நிறைய செடிகளுக்குள்ளே வச்சுருக்கனால இதை நான் கவனிக்கலை. அதனால இப்போ வெளியே எடுத்து வச்சு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பார்த்துக்கணும். இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்ச ஒரு செடி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம செடியை கட் பண்ணணும். எல்லா பக்கமும் வச்சாச்சான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த ஸ்டெம் காஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டுறலாம். பாருங்கள், செடி வந்து ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு நம்மளோட பாட்டு. இனி 2 வீக்ஸ் கழித்து சூப்பராக இதோட ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.